மிக்க இந்த இரவிலே திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இப்போது புதிய தீயானது மந்திரிக்கப்பட்டு பாஸ்கா திரியிலே மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுடர்விட செய்தீரே. இப்புதிய தீயை புனிதப்படுத்தியருளும். இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த பாஸ்கா திரி மீட்பினுடைய அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த பாஸ்கா திரியினுடைய மேல் அகரம் ஆல்பா, கீழ் நகரம் ஒமேகா, தொடக்கமும் நானே முடிவும் நானே என்று கடவுளுடைய அந்த ஒரு வார்த்தையை நினைவு கூறும் விதமாக மீட்பின் தொடக்கமும் முடிவுமாக கடவுள் இருக்கிறார். காலங்கள் அவருடையதாக இருக்கிறது, யுகங்கள் அவருடையதாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக ஆண்டு என்னும் இங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே குருவானவர் இதனை சொல்லி இந்த பாஸ்கா திரியில் 5 காயங்களை முத்திரை பதிப்பார். அதற்கு பின்னர் இந்த பாஸ்கா திரியானது ஏற்றப்படும். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும். நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்றென்றும் உரித்தாகுக எக்காலமுமே. ஆமென். அவர் தம்முடைய தூய மாட்சிக்குரிய கரங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணிக்கும் பேணி காப்பாராக. ஆமென். மாட்சியுடன் உயிர்த்தலும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது இந்த வழிபாடு திருவொளி வழிபாட்டினுடைய பவனியானது தொடங்குகிறது. குருவானவர் கிறிஸ்துவின் ஒளி இதோ என்று 3 முறை இந்த பவனியிலே பாடுவார். உங்களது பதில்மொழி இறைவனுக்கு நன்றி என்று பாட வேண்டும். முதல் முறை நாம் இருக்கின்ற இடத்திலிருந்தே பாடப்படும். இரண்டாவது ஆலயத்தினுடைய தலைவாசலில் வைத்து பாடப்படும். பாடி முடித்தவுடன் இறைமக்கள் நீங்கள் இந்த பாஸ்கா திரியிலிருந்து உங்களது மெழுகுவர்த்திகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். இறுதியாக பீடத்தின் முன்னின்று கிறிஸ்துவின் ஒளியதோ என்று பாடப்படும். நாம் பாடி ஆலயத்திற்குள் சென்றவுடன் கிறிஸ்து ஒளியாக உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதன் அடையாளமாக உன்னதங்களிலே கீதமிசைத்து நாம் ஆர்ப்பரிப்போம்.
கிறிஸ்துவின் ஒளியிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளியிதோ உங்களோட திரிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றிட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுக்குறது. கிறிஸ்துவின் ஒளியிதோ இறைவனுக்கு நன்றி. எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். வீற்றிருப்பவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு கன்னியாய் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்கப்பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 மேலும் 22 முதல் 33 முடிய. பெந்தெகோஸ்து நாளில் பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ராயேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள். கடவுள் நாசரேத் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரு செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார்.
இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் நாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருரை கொள்கின்றது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் நம் வழித்தோன்றல் ஒருவர் அவரை அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிவித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவர் வழங்கும் அறிவார்த்தை. இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்துதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றெழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்.
இவ்வுலக சார்ந்தவை பற்றியல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாசிலிளமறி மந்தையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே. மாசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசரு நம்மை இணைத்தாரே. சாவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு போரினிலே உயிரின் தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிராளுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தனை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒவ்வொரு ஆட்சியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர் தம் தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து எந்த நம்பிக்கை கல்லறை இன்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் கலிலேயாவிற்கே மரித்தோ நின்ற உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது யாம் அறிவோ. வெற்றி கொள்வேந்தே எம் மீது நீரே இரக்கம் கொள்வீரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருந்ததை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடர்களும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார்.
அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாழ்க்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. பிரியவர்களே, ஆண்டவர் இயேசுவனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு நாம் இந்த நடு இரவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்போவே ஏற்கனவே நிறைய பேர் ஹாப்பி ஈஸ்டர்னு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. தொடர்ந்து ஹாப்பி ஈஸ்டர் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் முழுக்க நிறைய பேருக்கு நாம் வாழ்த்து சொல்லிக்கொண்டே இருப்போம். இந்த ஹாப்பி ஈஸ்டர் இந்த வாழ்த்து முறை மிக சமீபத்திலே வந்த ஒரு வாழ்த்து முறையாக இருக்கிறது. ஈஸ்டர் அப்படின்னா, ஈஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்ட்னா என்னது? கிழக்கு. கிழக்கிலிருந்து உதித்தவர் என்பதனுடைய அடையாளமாக ஈஸ்டர் என்கிற வார்த்தை வந்தது. சூரியன் ஆதவன் கிழக்கில் உதிப்பது போல ஆண்டவர் ஆதவனாக உதித்தெழுந்தார். ஒரு பாட்டு உண்டு இல்லையா? ஆதவன் உதிக்கும் வேளை ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆக ஆதவனாக இயேசு உதித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் ஈஸ்டர் என்கிற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதற்கு முன்பு மிக அற்புதமாக ஒருவர் மற்றவரை வாழ்த்திக் கொள்வதற்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்ற வார்த்தையை மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆக இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பை கொண்டாடுகிற இந்த வேளையிலே இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் மற்றவருக்கு அருகில் இருப்பவர்களுக்கு கை கொடுத்து ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்று சொல்லி வாழ்த்து சொல்லுவோம். ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லாம ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா என்று சொல்லி வாழ்த்துவோம். சொல்ல பயமா இருக்கும், அல்லேலூயா சொல்றதுக்கு சங்கடமா இருக்கும். அல்லேலூயா இல்லைன்னா கிறிஸ்தவம் இல்லை, மறந்துடாதீங்க. அல்லேலூயா தான் கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேர். அன்புக்குரியவர்களே, 4ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அற்புதமான புனிதர் புனித அகுஸ்தினார். அகுஸ்தினார் இவ்வாறு சொல்லுவார்: கிறிஸ்தவர்களே, நீங்கள் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள். நீங்கள் இறந்து போனவர்கள் அல்ல, நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கிறிஸ்தவர்கள். புனித வெள்ளியோடு இயேசுடைய இறப்போடு முடிந்திருந்தால் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருந்திருக்கவே முடியாது. இயேசு உயிர்த்ததால் தான் நாம் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவம் இருக்கிறது. கிறிஸ்தவம் எங்கு தோன்றியது என்று பார்த்தோம் என்றால் அதனுடைய தொடக்க புள்ளி இந்த நாள் தான். ஆண்டுக்கு எத்தனை முறை நாம் திருவழிப்பு திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிறோம்? நடிச்சாம பூசை ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை இருக்குது? 3 தடவை. எப்பெல்லாம் கொண்டாடுறோம்? கிறிஸ்து பிறப்பு, அடுத்து ஜனவரி 1ஆம் தேதி அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற பெருவிழா திருப்பலி, 3வது இன்றைய திருவழிப்பு திருப்பலி. இந்த 3 திருவழிப்பு திருப்பலிகளிலே மிக முக்கியமான ஒரு திருப்பலி என்றால் இந்த திருப்பலி தான். இன்றைய உயிர்ப்பு பெருவிழா திருவழிப்பு திருப்பலி இல்லை என்றால் கிறிஸ்து பிறப்பு என்பது இல்லை. இன்றைய உயிர்ப்பு பெருவிழா திருவழிப்பு இல்லை என்றால் அன்னை மரியாள் இல்லை, புனிதர்கள் இல்லை, கிறிஸ்தவமும் இல்லை. இதுதான் உண்மை. உயிர்ப்பிலிருந்து தான் கிறிஸ்தவத்தினுடைய தொடக்கம் அமைந்திருக்கிறது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசுடைய உயிர்ப்பை மட்டும்தான் கொண்டாடினார்கள். இயேசு உயிர்த்ததுதான் அவர் இறைமகன் என்பதற்கான ஒரே ஆதாரமாக இருந்தது. ஆக இயேசுடைய உயிர்ப்பை கொண்டாடிய மக்கள் தொடர்ந்து செல்லுகிற பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் ஆண்டவராக இந்த உலகத்தில் பிறந்ததை கொண்டாட வேண்டும் அல்லவா என்று இயேசுனுடைய பிறப்பை கொண்டாட ஆரம்பித்தார்கள். இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடிய போது அவர் இறைவனாக இந்த உலகத்தில் பிறந்தார். எனவே அவரை பெற்றெடுத்த தாய், கடவுளின் தாய் என்று அன்னை மரியாளை கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஆக எல்லாவற்றிற்கும் தொடக்க புள்ளி என்றால் இந்த உயிர்ப்பு பெருவிழாதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடன் திருநாளாக நாம் திருப்பலி நிறைவேற்றுகிறோம் என்றால்
அதனுடைய தொடக்கம் இங்குதான் இருக்கிறது. இந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி. இந்த திருவழிப்பு திருப்பலியினுடைய ஒரு காப்பி, ஒரு மாதிரி தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும். ஆக இன்றிலிருந்து தான் கிறிஸ்தவம் ஊற்றெடுக்கிறது. இன்றிலிருந்து தான் கிறிஸ்து நமக்காக உயிர் துறந்து அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் வாழ்வினுடைய ஒரு நாள். இன்றைய நாளிலே நாம் பாஸ்கா திரி ஏற்றி வைத்திருக்கிறோம், ஒளியினுடைய அடையாளமாக. அடுத்து புதிய தண்ணீரை நாம் மந்திரிக்க இருக்கிறோம். இந்த ஒளி, தண்ணீர், இது இரண்டுமே வாழ்வினுடைய அடையாளம், புதிய வாழ்க்கையினுடைய அடையாளம். தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு உயிர் இருக்கிறது, ஒளி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு வாழ்வு இருக்கிறது. இதைத்தான் இந்த பாஸ்கா திருவழிப்பு திருப்பலி நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று ஆணித்தரமாக நம்புகிறோம். அவருடைய வெற்று கல்லறை இன்றைக்கு வரைக்கும் சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் வைக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கு வரைக்கும் வெற்று கல்லறையாக இருப்பதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான முதல் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் இயேசுவனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர் தோன்றியது, அடுத்து சீடர்கள் நற்செய்தி அறிவித்தது என்று இயேசுவனுடைய உயிர்ப்புக்கு சான்றுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துவை உயிர்ப்பை கொண்டாடுகிற நாம், இந்த நாளுடைய மையம் இந்த ஒளிதான் மையமாக இருக்கிறது. இயேசுவனுடைய உயிர்ப்பினுடைய அடையாளமாக இந்த ஒளி இருக்கிறது. இன்றைய பாஸ்கா திருவழிப்பு திருப்பலியை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் 7 வாசகங்கள் வாசிக்கப்படும். 7 வாசகங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கப்படும். அந்த 7 வாசகங்களும் மீட்பினுடைய வரலாற்றை எடுத்து சொல்லும். தொடக்க நூலில் கடவுள் இந்த உலகை படைத்ததிலிருந்து, இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து வந்ததிலிருந்து, இறைவாக்கினர் வழியாக கடவுள் அவர்களை வழிநடத்தியதிலிருந்து மீட்பின் வரலாறு தொடர்வதை எடுத்து சொல்லும். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது அந்த மீட்பினுடைய தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து மீட்பை தொடங்கி வைத்தார் என்று இன்றைய திருவழிப்பு திருப்பலி, இந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த எல்லா வாசகங்களையுமே நாம் பார்த்தோம் என்றால் எல்லாவற்றிலும் கடவுளின் பிரசன்னத்தை முன்னிறுத்துவது இந்த ஒளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். முதலாவதாக கடவுள் இந்த உலகை படைத்ததை முதல் வாசகமாக பார்க்கிற பொழுது, கடவுள் முதலாக எதை படைத்தார்? முதல்ல எதை படைச்சார்? அவர் மனிதனை படைச்சார், ஒளியை படைத்தார். முதலில் ஒளியை படைக்கிற பொழுது இந்த உலகம் உருவமற்று வெறுமையாக இருளாக இருந்தது என்று தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஆக கடவுள் ஒளியை படைப்பதன் வழியாக இந்த உலகத்திற்கு, இந்த உலகில் இருக்கிற இருளை அகற்றுகிறார். உருவமற்று வெறுமையாக இருப்பதற்கு உருவம் கொடுக்கிறார். இந்த ஒளியினுடைய அடையாளமாகத்தான் விடுதலை பயண நூலிலே பார்க்கிறோம். கடவுள் இஸ்ராயல் மக்களை அழைத்து செல்கிற பொழுது நெருப்பு தூணாக அவர்களோடு அவர் பிரசன்னம் தொடர்ந்து செல்வதை பார்க்கிறோம். ஆக கடவுளின் பிரசன்னத்தின் அடையாளமாகத்தான் இந்த பாஸ்கா திரி இன்றைக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய ஆலயத்தினுடைய முகப்பிலிருந்து, கொடிமரத்திலிருந்து இந்த கிறிஸ்துவின் ஒளியை நாம் எடுத்து வந்தோம் என்றால் இது எதன் அடையாளம்? அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்து சென்ற போது கடவுள் நெருப்பு தூணாக அவர்களோடு நடந்து சென்றாரே, அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த திரு ஒளியை நாம் பவனியாக எடுத்து வந்தோம். கடவுள் ஒளியின் வடிவாக என்றைக்கும் இருக்கிறார். நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய ஒளியின் அடையாளம் தான் இந்த பாஸ்கா திரி. இந்த பாஸ்கா ஒளிதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் அடையாளமாகவும் நமக்கு செய்தியை கொடுக்கிறது. ஒரு 3 செய்திகளை இந்த பாஸ்கா ஒளி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. முதல் செய்தி, இந்த பாஸ்கா ஒளியானது இப்போது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பலியில் முடிஞ்ச பிறகு அணைத்து விடுவோம். மீண்டும் திருப்பலி நேரத்தில் இது ஏற்றி வைக்கப்படும். ஆக இது தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதல்ல, இது ஏற்றி வைக்கப்படும், அணைக்கப்படும், மீண்டும் ஏற்றி வைக்கப்படும், அணைக்கப்படும்.
அது மட்டுமல்லாமல் இந்த புனித வாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது நாம் பெரிய வெள்ளியை கொண்டாடினோம், இயேசுவின் இறப்பை கொண்டாடினோம், இன்று அவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம். ஆக புனித வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு பெருவிழா என்பது கிடையாது. ஆக அதுதான் இந்த ஒளி எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏற்றம் இறக்கம், வெற்றி தோல்வி, இருள் ஒளி எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒன்று. இன்றைக்கு ஒரு நம்பிக்கை செய்தி இந்த ஒளி நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. பாஸ்கா இந்த ஒளியை பார்க்கிற போதெல்லாம் தோல்வி என்பது எனக்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக வெற்றி உண்டு என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. என் வாழ்க்கையில் இப்போது நான் தளர்ச்சி அடைந்து போய் இருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில் நம்பிக்கையை இந்த ஒளி கொடுக்கிறது. என் வாழ்க்கையில் இப்போது துன்பம் அனுபவிக்கிறேன் என்றால் மகிழ்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு என்பதை இந்த திரி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆக மனிதனுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை சக்கரம். ஏற்றமுள்ள இடத்தில் கண்டிப்பாக இரக்கம் உண்டு, தோல்வி இருக்கிற இடத்தில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. கடவுள் தருகிறார் என்ற நம்பிக்கையை தருகிறது. அப்போ இந்த திரியை நாம் பார்க்கிற போதெல்லாம் ஐயோ என் வாழ்க்கையில இப்படி துவண்டு கிடக்கிறேனே, என் வாழ்க்கையில இவ்வளவு தோல்வியா இருக்குதே, என் வாழ்க்கையில நல்லதே இல்லையே நினைக்கிறப்பெல்லாம் நம்பிக்கையை இந்த திரி தர வேண்டும். இந்த திரியை பார்க்கிற போதெல்லாம் கடவுள் இருக்கிறார், கடவுள் எனக்கு வெற்றியை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார், நலனை தருகிறார் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த திரி நமக்கு தர வேண்டும். அதைத்தான் இந்த பாஸ்கா ஒளி முதலில் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த பாஸ்கா ஒளி ஒளிர்வதற்கு அது வெறுமனே ஒளிர முடியாது. அதற்கு திரி வேண்டும், மெழுகு வேண்டும். இது எல்லாம் சேர்ந்தால்தான் இந்த பாஸ்கா ஒளி நமக்கு கிடைக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தவருக்கு ஒளி தர வேண்டும் என்றால் நான் ஒளியாகிய கடவுளை சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் என்னால் எல்லாம் முடியும், நான் நினைச்சா எதையும் செஞ்சிருவேன், என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் ஆழ்பணம் இருக்கிறது, நான் நினைத்ததை செய்ய முடியும் என்கிற மனநிலையோடு இருக்கிறோமா? அல்லது எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அது சரியான வாழ்வு என்ற ஒரு மனநிலையோடு இருக்கிறோமா? ஆக கடவுளை சார்ந்து என் வாழ்வு இருக்கிறதா என்பதை இந்த திரி நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. மூன்றாவதாக இந்த திரி எப்படி இருந்தாலும் எரியும். இது சின்ன திரியா இருந்தாலும் எரியும், பெரிய மெழுகா இருந்தாலும் எரியும், ரொம்ப சின்னதாக வைத்தாலும் எரியும், எந்த இடத்தில் வைத்தாலும் எரியும். அப்படி என்றால் ஒளியை கொடுக்கிறது நான் அடுத்தவர் வாழ்க்கையில் ஒளி கொடுக்க வேண்டும். நான் எப்படி இருந்தாலும் கடவுள் என் வழியாக அடுத்தவருக்கு வாழ்வை கொடுப்பார். அப்போ நான் செய்ய வேண்டியது இந்த உயிர்ப்பு பெருவிழா தருகிற செய்தி, நான் அடுத்தவர் வாழ்க்கையில் ஒளியாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நான் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி இருக்கிறேன்? என்னால் குறைந்தது ஒருவருடைய வாழ்க்கையிலாவது நான் ஒளியேற்றி வைத்திருக்கிறேனா? அல்லது இருக்கிற ஒளியை நான் அணைத்திருக்கிறேனா? அதுதான் இன்றைக்கு உயிர்ப்பு பெருவிழா இந்த பாஸ்கா ஒளி நமக்கு தருகிற செய்தி. நான் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து வருகிற பொழுது, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிற போது கண்டிப்பாக நான் அடுத்தவர் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும். அப்படி ஒளியேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஒளியின் வடிவமாக இருக்கிற உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தியாக இருக்கிறது. எனவே அந்த செய்தியை உள்வாங்கியவர்களாக, ஆண்டவரே, உயிர்த்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒளியாக இருப்பது போல நாங்கள் எங்களை சுற்றி வாழ்பவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். அடுத்தவருக்கு வெளிச்சம் தரக்கூடியவர்களாக எங்களது வாழ்வு இருக்க வேண்டும். நாங்கள் செய்கிற சின்ன சின்ன நற்செயல்கள் வழியாக அடுத்தவர் வாழ்வில் நாங்கள் ஒளியேற்ற வேண்டும். அதற்கு ஆண்டவரே, உயிர்த்தவரே, எங்களுக்கு வழிகாட்டும் என்று கேட்போம். இறைவன் நம்மை வழி நடத்துவார். அன்புக்குரியவர்களே, இப்போது நாம் திருமுழுக்கு தண்ணீரை நாம் இந்த நேரத்திலே மந்திரிக்கிறோம். திருமுழுக்கு தண்ணீரானது மந்திரிக்கப்படும். திருமுழுக்கு தண்ணீர் மந்திரிக்கப்பட்டவுடன் நாம் நம்முடைய திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா, அருள் அடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையினால் செயலாற்றுகின்றேன். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகைகளில் தயார் செய்தேன். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு
உலகின் தொடக்கத்திலேயே ஒரு ஆவியார் அதன் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார். இறைவா, வெறும் வெள்ளத்தினை புதுப்பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாய் அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவரும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பாரமோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்க செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள்பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரை வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் கற்பித்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்திருக்கும். இந்த தண்ணீர் உமது ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக்கொள்ள செய்திருக்கும். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புதுப்புறப்படைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இருந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் தருவார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். விட்டு விடுகிறீர்களா? சத்தத்தையே காணுமே. விடுறதுக்கு விருப்பம் இல்லையோ யாருக்கும்? சத்தத்தையே காணும். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணனும் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. இப்போது மந்திரிக்கப்பட்டு புனித தண்ணீர் எடுக்கப்பட்டு தீர்த்தம் தெளிக்கப்படும். அந்த நேரத்தில் தேவாலய வலப்புறமிருந்து பாடல் பாடப்படும். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாக ஆமென்.
வேண்டுதல்களை மன்றாட்டுகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைக்கிற நேரம் இது. இதோ திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்து தூய நீரினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இந்த தூய உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அந்த நம்பிக்கையோடு குறிப்பாக உயிர்த்த ஆண்டவர் நிறைவான அமைதியை தருகிறார், நம் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். திரு அவைக்கு அமைதி தரும் இயேசுவே, திரு அவையின் பணியாளர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உயிர்ப்பின் அனுபவத்தை தமதாக்கி அமைதியின் திருத்தூது பணியை திறம்பட ஆற்றி உமக்கேற்ற சாட்சியாக வாழ்ந்திட வரமுற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, என்னுள்ளம் உமை நோக்கி எழுப்புள்ளே. நாட்டை ஆளும் அரசரே எம் இறைவா, நீர் தீமையை வென்று உயிர்த்ததைப் போல எம் நாட்டு தலைவர்களும் ஆட்சியர்களும் நாட்டில் உள்ள தீமைகளை வேறுத்தி நீதி சமாதானத்தை நிலைநாட்டும் வெட்கை கொண்டவர்களாக வாழ்ந்திட வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, என் இறைவா, என்னுள்ளம் உமை நோக்கி எழுப்பியுள்ளே. உலகின் பேரொளியே, சாவை வென்று வெற்றி வீரராய் உம் திருமகன் பவனி வந்ததை போன்று நாங்களும் துன்பங்களைக் கண்டு துவண்டு விடாமல் இருக்கவும், சோதனைகளை கண்டு மனத்தளர்ந்து விடாமல் இருக்கவும், எங்களை எதிர்த்து வரும் சோதனை வேதனைகளை துணிவோடன் எதிர்கொள்ளவும் வரல இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் இறைவா, என்னுள்ளம் உமை நோக்கி எழுப்பியுள்ளே. உயிர் அளிப்பவரே இறைவா, உம் திருமகனின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு தோன்றி வளர்ந்த திருச்சபை உலக மக்கள் அனைவராலும் ஏற்கப்பட்டு புனிதமான மக்களை உமக்காக உருவாக்க வரமருள வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எம் இறைவா, என்னுள்ளம் உமை நோக்கி எழுப்பியுள்ளே. உலகின் மீட்பரே, உயிர்ப்பின் பாஸ்கா பலியினை கொண்டாடும் உம் பிள்ளைகளாகிய எங்கள் மீது உமது நிறை ஆசியை பொழிந்து காத்தருளும். உமது உயிர்ப்பின் ஒளியால் வளமான எதிர்காலத்தையும் எங்கள் வாழ்வில் எந்தெந்த மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் நாங்கள் பெற்று மகிழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, என் இறைவா, என்னுள்ளம் உமை நோக்கி எழுப்பியுள்ளே. ஆண்டவரே, என் இறைவா, என்னுள்ளம் உமை நோக்கி எழுப்பியுள்ளே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து உயிர்த்த ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் தருகிற ஒரு அற்புதமான மேலான கொடை சமாதானம். ஆண்டவரே, உயிர்த்த இயேசுவே, எனக்கும் என் குடும்பத்திற்கும் சமாதானத்தை தாரும் என்ற இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். எதையெல்லாம் சமாதானத்திற்கு தடையாக இருக்கிறதோ அத்துணை தடைகளை, அது பொருளாதார தடைகளாக இருக்கலாம், உறவு சிக்கல்களாக இருக்கலாம், பழிவாங்குகின்ற எண்ணங்களாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், இப்படி எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் நீக்கி என் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வாரும் என்று உயிர்த்த ஆண்டவரிடத்திலே கேட்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்.
நிலத்தின் உலக மனித மனித கொடுக்கிறோம் எங்களுக்கு வாழ்வழிக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பலி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புதுப்பிறப்படைந்து வளம் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுதி. ஏனெனில் உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எழ உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன், எங்கள் மறைமாவட்ட அருள் பணியாளர்கள், திருநிலையினர்,
உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறை அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்த ஆண்டவரே, இதோ நீர் உயிர்த்தவுடன் உம் சீடர்களுக்கு தோன்றிய போது அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினீரே. இதோ அன்று உம் சீடர்களுக்கு கொடுத்த அதே அமைதியை இந்த நேரத்திலே உமது உயிர்ப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற உம் பிள்ளைகளாகிய எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் நிறைவாக பொழித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். எங்கள்
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், உயிர்த்து நம்மை தேடி வருகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரவல் எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சிறப்பு அற்புதமாக ஆண்டவருடைய உயிர்ப்பிலே பங்கெடுத்திருக்கிறோம். தவக்காலத்திலும் சரி, இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலும் சரி, பல்வேறு உள்ளங்கள் பல வகைகளிலே நமக்கு ஆண்டவரே
உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்கா அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவருடைய சிறப்பாசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் அளவற்ற விண்ணக பாஸ்கா விழாவிற்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பெற்றுக் கொண்டவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.